தலச்செங்காடு சங்காரணேஸ்வரர் திருக்கோவில் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற திருத்தலம். மயிலாடுதுறையிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலையும் திருக்கடவூரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த ஆலயம் இருக்கு. இந்த ஆலயமானது கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட 70 மாட கோவில்களில் ஒன்று. மாட கோவில் என்றால் யானை புக முடியாத அளவுக்கு கட்டப்பட்ட கோவில். இந்த ஆலயத்தில் வெளிப்பிரகாரத்திலிருந்து உள்ளே செல்வதற்கு வழி இல்லாமல் நேரடியாக அமைக்கப்படாமல் கிழக்கு புறமாக உயரமான படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கு. படியேறி மேலே சென்றால் அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகரும் காட்சி தராங்க. உள்ளே சென்றால் கருவறையில் சங்காரணேஸ்வரர் அருள் பாலிக்கின்றார். பிரகாரத்தில் கணபதி, துர்க்கை அன்னையும் லிங்கோத்பவரும் வள்ளி தெய்வ யானை சமேத முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கின்றார். எங்கள் தட்சிணாமூர்த்தியும் காட்சி தராரு. வெளிப்பிரகாரத்தில் விநாயகர், மகாவிஷ்ணுவும் இருக்கிறார். மகாவிஷ்ணுவுக்கு இந்த ஆலயத்தில் தனி சன்னதி இருக்கு. இந்த ஆலயத்தின் உற்சவ மூர்த்தியாக சோமாஸ்கந்தர் இருக்கிறார். தலவிருஷமாக புரசு மரம், அதாவது பனை மரம் இருக்கிறது. இந்த ஆலயத்தின் தீர்த்தம் சங்கு தீர்த்தம். இந்த ஆலயத்தின் புராதான பெயராக தலை சங்காடு என்று அழைக்கின்றனர். கோவிலின் திருச்சுற்றில் சப்த கன்னியர்களும், ராமர் செய்த ராமநாதர், தாருகாவனத்தில் லக்ஷ்மணர் பூஜை செய்த விஸ்வநாதரும் இருக்கின்றனர். இந்த தலத்தில் திருமால் சிவனை வழிபாடு செய்து வலம்புரி சங்கை பெற்றார் என்பது வரலாறு. இந்த ஆலயத்தில் இறைவன் 3 அடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். மூலவர் சங்காரணேஸ்வரர் மீது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தால் மயிர்கால்கள், அதாவது ரோமங்கள் தெரியும் என்பது சிறப்பு. இந்த ஆலயம் இருக்கும் இடத்துல அதிகமான சங்கு பூக்கள் பயிரிடப்பட்டு அந்த பூந்தோட்டத்திலிருந்து பூக்களை பறித்து அனைத்து கோவில் அனுப்பியிருக்காங்க. அதனால தான் தலைசங்காடு என்று பெயர் பெற்றது அப்படின்னு கல்வெட்டுகள் தெரிவிக்கிறது. இந்த ஆலயத்தில் குழந்தை பாக்கியம் பெற வேண்டி பெண்கள் பௌர்ணமி அன்னைக்கு விரதிருந்து அம்மனுக்கு சாற்றப்பட்ட சந்தனத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு குழந்தை பாக்கியம் வரணும் அப்படின்னு வேண்டிட்டு போகிறாங்க. குழந்தை பாக்கியம் கிடைச்சதும் இங்கு சந்தன காப்பு சாற்றி அம்மனுக்கு அலங்காரம் செய்து வழிபாடு செய்கிறாங்க. இந்த கோவில் அமைப்பே சங்கு வடிவத்தில் தான் அமைஞ்சிருக்குங்கிறது மிகவும் சிறப்புக்குரியது. ஒரே ஆலயத்தில் பிரம்மா, சிவன், விஷ்ணுவும் காட்சி தராங்க. பிரதோஷ நாயகன் தனி சன்னதியில் அருள் பாலிக்கின்றார். சங்கநீதி, பதுமநீதியும் இருவரும் கோவிலின் நுழைவாயிலேயே நம்மை வரவேற்கிறார்கள். இங்கிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் 108 திவ்ய தேச பெருமாள் கோவில் ஒன்று இருக்கு. அவர் தலைச்சங்காடு செஞ்சுடர் பெருமான் என்று அழைக்கப்படுகிறார்.